இதுக்கு சந்தைக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் வணக்கங்க. சந்தைன்னா என்னன்னாக்கா செட்டு செலவுன்னு சொல்லிட்டு சந்தையில் கம்மி விலைன்னாங்க. அது என்ன சந்தைன்னா சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் பேல்குறிச்சிங்க. மாரியம்மன் கோயில் கோயிலுக்கு பக்கத்தால் வருடத்தில் ஒரு முறை பிப்ரவரி மாதம் வார சந்தைங்க. வெள்ளிக்கிழமை இரவு சந்தை விடிஞ்சா சனிக்கிழமை மதியம் வரையிலும். இதில் அந்த வருடத்தில் 3 மாதத்துக்கு மட்டும்தாங்க சந்தை. அதனால் அதை செட்டு செலவுன்னு சொல்லிட்டு மசால் செலவு 4 படி அவங்க படியில், ஜீரகம் 4 படி, கடுகு 4 படி, வெந்தயம் 4 படி, மிளகு கொட்டை 1 படிங்க. இதுதான் செட்டு செலவுன்னு சொல்லிட்டு. யார் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தாய் மாமா ஒய்ஃபு, தாய் மாமா மருமக பொண்ணு, சின்ன தாய் மாமா மகன் அவங்க மருமக, அப்புறம் என்னோட பெரியப்பா விட்டு அண்ணா, இவங்கெல்லாம் சேர்ந்து தாங்க போகிறேங்க. அங்கே போகிறதுக்கு காரணமே எனக்காக மட்டும்தாங்க அவங்க வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட பையன் இறந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல். ஆனால் அப்பப்போ எனக்கு முடியாத பட்சத்தில் என்னோட மாமா மருமகிட்ட ஃபோன் பண்ணி முடியலன்னு சொன்னால் அவன் எங்கேயாவது ட்ரிப் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க, கூட்டிகிட்டும் போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி எங்கள் மாமாவிட்டு நமக்கு யார் யார் நம்ம கூட நிற்பாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் நிற்கிறது இல்லைங்க. அவங்க வெளியிலேருந்து வந்த பொண்ணுங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தாலும் நம்ம தாய் மாமா பண்ணுறதுங்கிறது அது நம்ம ரத்தம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுங்க வெளியிலேருந்து வந்தது, அவங்கெல்லாம் நமக்கு பண்ணணுன்னு ஒன்றும் இல்லைங்க. ஆனாலும் எல்லா பொண்ணுங்களுமே பாசமாக பார்த்துக்குவாங்க தாய் மாமா மருமங்கள்லாம். இப்போ எனக்காண்டி எங்கள் அக்கா அதே மாதிரி எங்கள் அம்மா வெளியில் கூப்பிட்டா வருவாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க போகலாம் இன்னொரு நாளுக்கு அப்படின்ட்டு. ஆனால் என்னோட தாய் மாமா ஒய்ஃப் அப்படி இல்லைங்க. நான் கூப்பிட்டேன்னா அடுத்த நிமிஷம் சரி பாப்பாலும் வரல வா போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து நான் மாசமாக இருக்கும் போதுலேருந்தே இன்னை வரையிலும் ஒரு கஷ்டத்தில் வாக்கா வெளியே போகலாம் மன உளைச்சல் ஆகுதுன்னா அடுத்த நிமிஷம் புறப்பட்டு வருவாங்க. அது மாதிரி தாங்க என்னோட மாமா மருமகிட்ட சொன்னோன்னா சரி பாப்பா வரல வாங்க போகலாம் எல்லான்ட்டு என்ன மாமா பையன் மாமா மருமங்க எல்லாரும் வந்தாங்க. ஜாலியாக என்னோட கஷ்டத்தை மறந்து நான் சிரித்து வந்தேன்னா அதுக்கு அவங்க தாங்க காரணம். கூட்டிகிட்டு போயிட்டு வர வரையிலும் என்னோட பையன் ஞாபகமே வராத அந்த அளவுக்கு ஜாலியாக என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. என்னோட மாமா பையன் கவர்மெண்ட் ஸ்டாப்புங்க. கவர்மெண்ட் ஸ்டாப்புங்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு அறிகுறியே இல்லை. எவ்வளோ சந்தோஷமா ஜாலியாக என் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு என்னோட கஷ்டத்தை மறக்கிற அளவுக்கு என்னை மறக்க வச்சு அந்த பொண்ணுங்க பாருங்க 2 பேருமே அவ்வளோ பாசமா தனுஷ் படத்துல பக்கத்துல உட்கார முடியாம நெருக்கிக்கிட்டு உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளோ ஜாலியா என்னை சிரிக்க வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு என்னோட கவலையெல்லாம் மறக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லும் இப்படி கார்ல கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கடைங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு என்னையவே மறந்து சிரிக்க வச்சு அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்புன்னு இல்லைங்க. இதை போடுறேன்னா என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க ஒருத்தருக்காவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் அவங்க கஷ்டத்துலேருந்து வெளிவருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க. ஏன்னா ஒரு உசுறு போனால் எவ்வளோ கஷ்டம் வலி வேதனைன்னு எனக்கு அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது குத்தி காமிக்காத இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க வெளியே வரட்டும். பாருங்க அப்படியே பேசிக்கிட்டே இதுதாங்க பேல்குறிச்சி சந்தைக்கு வந்தாச்சு. கூட்டமான கூட்டங்க, ஏகப்பட்ட கூட்டம். நிறைய கடை போய் தேடி தேடி எங்கள் மாமாவுடைய ஒய்ஃபு பொண்ணுங்கள்லாம் பார்த்து பாருங்க இந்த மாதிரி தான் செட்டு செலவுங்கிறது பார்த்து நல்ல கடையாக பார்த்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க எங்கள் மாமா ஒய்ஃபு. இது என்னோட பெரியம்மா விட்டு அண்ணா இந்த சைடுங்கிறது. பாருங்க செட்டு செலவு இதுதாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு எங்க அக்கா யார் எனக்கு கஷ்டத்துல கூட வராங்களோ இல்லையா அக்கா எங்க போனாலும் வாங்கக்கா போலான்னா அடுத்த நொடி சரி பாப்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அவங்க 2 பேரும் வரணுங்கிறதே இல்லை, ஒருத்தர் வந்தா போதும். ஆனா 2 பேர் வந்தாங்க பாரு. சின்ன மாமா மருமகள்லாம் சூப்பர் டைப்புங்க, காமெடி செம்ம காமெடியா பேசிட்டு
இந்த பொண்ணு தான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவா என்ன. வா சந்தியான்னா உடனே எவ்வளோ வேலை, அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க, அவ்வளோ வேலையும் விட்டுட்டு என்ன கூட வரும். இது என்னோட சின்ன மாமா பையங்க. இவரு தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவங்க ஒய்ஃப் இது. ஆனா அப்ப எப்படி நான் மொகச்சின்னு செல்லமா கூப்பிடுவேன்னா அதே போல இப்போ நான் கூப்பிட்டுட்டு அப்ப எப்படி இவங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா அதே மாதிரி தான். அந்த பொண்ணுங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்கன்றுவாங்க. வேலையில் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு லீவ் நல்லா பார்த்து வாங்கக்கா போகலான்னு போயிட்டு எவ்வளோ ஜாலியாக என்னை சிரிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ சிரிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி உறவு தாங்க நம்ம மனசில் நிற்கும். எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அது வந்து வரும் போகும். இந்த மாதிரி ஞாபகம்லாம் வந்தால் போகாதுங்க, அது அப்படியே மனசுக்குள்ளே நிற்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன மாதிரி பிள்ளை எழுந்துட்டு தவிக்கிற பொண்ணுங்களுக்கு ரொம்ப சொல்லி காமிக்காத இந்த மாதிரி வரவங்க கிடைச்சாலே அதுவே பெரிய வரம். அப்படிதாங்க நான் நினைப்பேன். அப்படிதாங்க என்னை பார்த்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. பேலுக்குறிச்சி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பேலுக்குறிச்சி சந்தை, சந்தையில செட்டு செலவு கம்மி விலைக்கு கொடுக்கறாங்க. 4 படின்னு சொன்னாங்க. 1300 1600. அங்க போய் பார்த்தா 1350 1650. 2 பிட்டா இருக்குது, உங்களுக்கு எது வேணும்னாங்க. சரி 1650 கொடுங்கன்னாங்க. நானும் எல்லாம் வரும் 10 மணிக்கு போனா கடுவு 4 படி 5 படி இல்ல. இது என்னன்னு பாத்தலாமா? என்னென்ன பொருள் காட்டுங்க பார்க்கலாம். செட்டு செலவுன்னா இது வந்து இதுதான் செட்டு செலவு. ஓஹோ, எத்தனை பொருள்? 5. இதுதான் செட்டு செலவு. எவ்வளோ? 1650. ஓகே. என்னென்னு காட்டுங்க. வந்து அவங்க படியில 4 படி. கடுகு 4 படி. கடுகு 4 படி. வெந்தயம் 4 படி. அப்புறம் ஜீரகம் 4 படி. மசால் செலவு 4 படி. மிளகு கொட்டை 1 படி. அப்படியா? அப்படியே கிட்ட வந்து பார்ப்போம். கடுகு, வெந்தயம், சீரகம், மசால் செலவு, மிளகு கொட்டை 1 படி. இதுதான் செட்டு செலவு. இதுதான் செட்டு செலவா? அப்புறம் இதெல்லாம் அடுத்து மத்த வேற கடையில வாங்குறது. இது வந்து 1650. அது மட்டும் தனி. அது மட்டும் தனி. இது மட்டும் தனி. இப்ப இதெல்லாம் 20 ரூபா ஒரு பெருங்காய கட்டி. ஒரு டப்பா 20 ரூபா. ஓகே. இது வந்து 1/4 கிலோ 100 ரூபா. உலர்ந்த திராட்சை. முந்திரி வந்து 1 கிலோ 850 ரூபா. 1/4 கிலோவா வாங்கினா 250 ரூபா. அப்ப 1 கிலோவா வாங்கினாதான் பெஸ்ட். ஆமா. இது கடலை வந்து 120 ரூபா. எவ்வளோ அது? 120 எவ்வளோ படியா? கிலோ 1 கிலோ 120 ரூபா. 20. அப்புறம் இது வந்து இது வந்துட்டு என்னமோ தூக்கிட்டு ஓடி போயிடுச்சா சாவ எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் இங்க கடலை பருப்பு வந்துட்டு ஒரு கடையில 120, ஒரு கடையில 100. இது ஒரு கடையில வாங்கினேன் பாருங்க, இது ஒரு கடையில வாங்கினேன். அங்கேயே நம்ம தெரியாம வித்தியாசமா பண்றாங்க வேலை. அப்புறம் உளுத்தம் பருப்பு 120, 130. உளுத்தம்பருப்பு வந்து கிலோ 130. இந்த உடச்ச கடலை வந்து 120. அப்ப இந்த நம்ம சாப்பிடுறோம்ல இந்த கடலை வந்து கிலோ 200. அப்ப வந்து உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு வந்து 130. இது பாசி பருப்பு 130. அப்புறம் மீன் மேக்கர் 40. அப்புறம் பாருங்க இது என்னது? நல்லெண்ணெய் 1 லிட்டர் 100. தேங்காய் எண்ணெய் 250. நம்ம மரத்துல ஆட்டினதெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால இப்ப விலைக்கு வாங்க வேண்டியதா இருக்குது. இது வந்து கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய் அப்படின்ட்டு 170 ரூபா.
170 ரூபா ஒரு லிட்டரு. லிட்டரு 5 லிட்டரு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கினேன். ஓகே, அடுத்து அப்புறம் இந்த கொத்தமல்லி வந்து ம் 1 கிலோ 110 ரூபா. 110. இது 2 கிலோ. ம் அடுத்து அப்புறம் இந்த வெங்காயம் வந்துட்டு ம் 100 ரூபா 3 கிலோ 3.5 கிலோ. ம் சின்ன வெங்காயம் ம் 2.5 கிலோ ம் 100 ரூபா. ம் அப்புறம் இந்த வீட்டு இலைகள்லாம் 10 ரூபா. ம் பிரியாணி இலை. ஆமா, இதெல்லாம் சரி இனிமேல் கம்பெனி தாங்காது அப்படின்ட்டு 10 ரூபா. ம் ம் சரி சரி. எல்லாம் 10 ரூபா. இப்போ கிட்டத்தட்ட 6000 ரூபாய் காலி பண்ணிட்டு வந்தாச்சு. ஆமா, இன்னும் வண்டி வாடகை கொடுக்கல. வண்டி வாடகை கொடுக்கல. மிளகா 150 ரூபா கிலோ. ம் மிளகா ம் ம் இவ்வளவு தாங்க செலவு. சரி, 6-7 எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா அதுக்கு இப்ப நம்ம கிடக்கு வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த தளவு